சொன்னார்கள். எனவே விவசாயம் வலியுறுத்தப்படுகிறது, விவசாயிகள் போற்றப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் இந்த ஹதீஸின் வாக்கியங்களை பார்க்கிற போது ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கிறது. கியாமத்து நாள் அன்று வந்துவிட்டது, உலகம் அன்றைக்கு அழிகிறது. யாராவது உங்களில் ஒருவருடைய கையிலே செடி இருக்குமானால் நட்டு வையுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சாப்பிட போறா? அதற்கு பிறகு உலகம் இருக்காது, உலகம் அழியப் போகிறது. ரசூலே சொல்லுகிறார்கள், கியாமத்து வந்து விட்டால் இதா காமத்தி சாஅத்து வபியதி அஹதிக்கும் ஃபசீலா, கியாமத்து வந்து விட்டது, உங்கள் கையில், உங்கள் ஒருவருடைய கையிலே செடி இருக்கிறது. ஃபைனிஸ்ததா கப்ல கியாமி சாஅத்தி அன் யக்ருஸ் ஃபல்யஃஅல், கியாமத்து நிகழும் முன்னால், உலகம் அழியும் முன்னால் அந்த செடியை நட முடியும் என்றால் நட்டு வைத்து விடுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுற்றுச்சூழல் குறித்து பரவலாக இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகிற இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை பேசுகிற போது மிக முக்கியமாக நாம் இந்த வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறோம். செடி நடுவது என்பது வருங்காலத்திலே சாப்பிடுவதெல்லாம் இருக்கட்டும், நட்டு வைத்தாலே நன்மை. இனிமேல் உலகம் இருக்க போவதில்லை, அன்றைய தினம்தான் கடைசி. அதற்கு பிறகு யாரும் அந்த மரத்திலிருந்து பழமாகவோ நிழலாகவோ எந்த வகையிலும் பயன்பெறப் போவதில்லை. ஆனால் நட்டு வைப்பதற்கு நன்மை என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுகிறார்கள். விவசாயிகளை போற்றி புகழுவதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும்.